ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்தெந்த பெண்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பா வந்து டீட்டெயிலா சொல்லணும்னா, ஒரு பெண் ரசிகை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கும் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா அவர்களுக்கும் அந்த டைவர்ஸ் விஷயம் போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த டயத்துல வந்து ஒரு பெண் ரசிகை அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுல சங்கீதாவை நீங்க விடுங்க, உங்களோட ரசிகைகள் நாங்க இருக்கோம், உங்களுக்கு நாங்க ரசிகைகளாகவும் இருப்போம், உங்களை நாங்க கல்யாணம் கட்டிக்கிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா போய் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்த இப்ப ஒரு நெறியாளர் வந்து திரு பொன்ராஜ் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தாவேக்கால வந்து பெண்கள் அக்கா தங்கைகள்னு சொல்லிட்டு யார் இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு விபச்சாரிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெண்களை ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்ணில் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ட்விட்டர்ல மட்டும் இல்லாம எல்லா பெண்கள் கிட்டையுமே வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இத்தனைக்கும் அந்த பொன்ராஜ் அப்படிங்கிற அந்த ஆளு ஒரு திமுகவோட ஆதரவாளர். அதனாலே வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு வெறுப்பு அந்த ஆள் மேல வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆள்கிட்ட நாங்க தெரியாம கேட்கிறோம், இதுவே உங்க பொண்ணோ உங்களோட மனைவியோ ஏதாவது ஒரு தளபதி அவரோட நடிச்ச படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, பொன்ராஜ் நீங்க வந்து அவங்கள வந்து மற்றவங்கள சொன்ன மாதிரி அந்த விபச்சாரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி போடுவீங்களா? கண்டிப்பா வந்து போட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களோட வீட்டுல இருக்க பெண்மணிகள், இவங்களாம் வந்து வெளியே இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடுல வந்து நீங்க கண்டிப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். இந்த மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை வந்து நீங்க டிவி சேனல்ல வச்சீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்கள் சார்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மூலமா வந்து நடைபெறுங்கிறதுல கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்னை பத்தி நீ 1000 பேசு, நான் கண்டுக்க மாட்டேன், ஆனா என்னோட கட்சி பெண்களை பத்தி நீ தப்பா பேசின அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டிஜிபி அலுவலகத்துக்கு நேரா சென்று பெண்களை பத்தி தேவையில்லாம இந்த மாதிரி பொன்ராஜ் பேசுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போய் சொல்லியிருக்காரு. இது மாதிரி எந்த கட்சியிலையாவது பெண்களுக்கு எதிராக வந்து பேசினவங்கள நேரா போய் டிஜிபி ஆபீஸ்ல புகார் அளிச்சது உண்டா? கண்டிப்பா கேட்டீங்கன்னா அது எந்த கட்சியுமே பண்ணது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கு அந்த பொன்ராஜ் என்ன சொன்னாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து மன்னிப்பு கேட்கவே முடியாது, நான் எதுக்கு கேட்கணும், நான் கரெக்டா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. இதுக்கு இன்னொரு கேடுகட்ட தலைமை வேற சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திரள்நிதி நாயகன் சீமான். இந்த சீமான் அவர்கள் ரீசெண்டா ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காப்ல. அங்க வந்து ஆளுக கூட்டம் யாருமே வரல, மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே மண்டை சூடாய் யாரை பத்தி பேசினா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சதுல தமிழ்நாட்டுல இப்போதைக்கு பீக்ல இருக்குது யாரு, நம்ம விஜய் அவர்கள் தானே, சரி இன்னைக்கு அவரை பத்தி பேசி ஒரு கண்டென்ட் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசியிருக்காரு. அது இந்த பொன்ராஜ் விஷயத்துல பொன்ராஜுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. பொன்ராஜ் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு, அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து போயிட்டு தன்னோட தாவேகா நிர்வாகிகளை பத்தி இந்த மாதிரி பேசின பொன்ராஜ் மேல புகார் கொடுக்க போனாரே, இதுவே வந்து என் தம்பி சிவகார்த்திகேயனையும் சிவகார்த்திகேயன் மகளையும் வந்து கொச்சை கொச்சையாக பேசும்போது, என் மனைவியை பத்தி கொச்சை கொச்சையாக பேசும்போது ஏன் தாவேகா தலைவர் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி திருப்பி நான் கேட்கிறேன், தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன். மெச்சூரிட்டி உள்ள தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாருமே வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க. எங்க மேல தேவையில்லாம வந்து வெறுப்பை உமிழ்வதற்காகவே வந்து பல பேர் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆதரவாளன் ஒருத்தன் இருக்கேன், அந்த சே கிரிட்டிக்னு சொல்லிட்டு, அவன் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறான். இந்த மாதிரி என்கிட்டே தளபதியை வந்து நான் ரசிக்கிற மாதிரி ஒரு 10 ஐடி வச்சிருக்கேன் ஃபேக் ஐடி, அந்த ஃபேக் ஐடியில ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நான் தளபதியை பத்தின ஒரு இதாத்தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிறான் ஃபேக் ஐடி வச்சிருக்கோன்ட்டு. அப்ப இதன் மூலமா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதை நீங்க நம்பலையா, அவன் திமுக காரன் அவன் என்னமோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? நாத்தாக்கால ஒரு பெண்மணி ஒரு ஸ்டேஜ்லயே லைவா பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 போன் வச்சுக்கோங்க, 10 ஃபேக் ஐடி உருவாக்கிக்கோங்க, இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குண்டான வீடியோ இப்ப பிளே பண்றேன், இதை பாருங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க. இப்பவே நான் சொல்றேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு, வச்சுக்கோங்க. 5 நம்பர் வாங்கிக்கோங்க, 5 மொபைல் ஃபைல், 10 தொகுதி கணக்குகள், எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
அப்ப உன் கட்சியிலேயே இவ்வளவு கேவலமான ஆட்களை நீ வச்சிருக்க அப்படின்னா நீலாம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசலாமா? இந்த விஷயம் பேசிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் மாட்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா டிவிகேல இருந்து விலகி திமுகல வந்து ஜாயின் பண்ண இந்த ரஞ்சனா நாச்சியார் அவங்க வந்து தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல புகார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி போயிருக்காங்க. அங்க பத்திரிகையாளர்கள்லாம் முடிச்சு அவரை நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏமா இத்தனை நாள் நீங்க டிவிக்கில இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ஏதுவான கட்சி தான், பெண்களை மதிக்கக்கூடிய சுய ஒழுக்க கட்சி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா வந்து திடீர்னு வந்து டிவிகேல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலயும் ஒரு நெறியாளர் குறிப்பா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இத்தனை நாளா வந்து நீங்க டிவிகேல இருந்துட்டு டிஎம்கே வந்து இப்ப விஜய் அவர்கள் மேல வந்து நீங்க பழி சுமத்துறீங்களே, இப்ப டிஎம்கேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுகவை சேர்ந்த பிரமுகர் வந்து கற்பழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு உங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து குரல் கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13 வயசு பொண்ணை வந்து ஒரு வக்கீல் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி வந்த கேஸ். அதை பத்தி நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்க? என்ன கேட்டிருக்கீங்க? வந்து புகார் கொடுத்தீங்களா? பெண்கள்னா எல்லாருமே பெண்கள் தானே, அது என்ன டிவிக்கில வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றதை மட்டும் நீங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களே வந்து இவங்களெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்ற நீங்க இப்ப திமுகல இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் திமுகவை சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரை கண்டிச்சாரு அப்படின்னு மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு ரஞ்சனா நாச்சியார் ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததா வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் பரப்புரை எல்லா ஊர்லயுமே ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் போய் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து வீட்டுல இருந்தே உட்காந்து அவர் ஜெயிச்சிருவாரா, அவர் மக்களை வந்து மீட் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லி ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அப்படின்னா சரியான ப்ரொடெக்ஷன் தரமாட்டீங்க. எங்க சைடு நாங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களோட முழு உழைப்பை நாங்க போட்டாலுமே காவல்துறை அரசோட ஒரு சில பங்காற்றல் அங்க கண்டிப்பா இருக்கணும். அதை வந்து முழுமையா வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கோரிக்கையா முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. எங்களுக்கு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸான இடத்த கொடுங்கன்ட்டு. ஆனா அதுக்கேற்ற மாதிரியான இடங்கள் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மார்ச் 28 இன்னைக்கு அவர் 4 இடங்கள்ல வந்து பிரச்சாரம் செய்யறதா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று பெரம்பூர் தொகுதியில வந்து ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னு அங்க குழி தோண்டி வச்சிட்டாங்க அப்படின்னு அது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. அதனால இன்னைக்கு அவருக்குரிய அந்த பிரச்சாரத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறதே தெரியல. மறுபடியும் 30ஆம் தேதிக்கு வந்து அவர் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வெளியே வந்தார்னா ஏன் வராரு, வந்து எல்லாத்தையும் கொல்றாரு, வந்து எல்லாத்தையும் சாகடிக்கிறாருன்னு அப்படி ஒரு பழிய போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவர் வரல அப்படின்னா அவர் என்ன பண்ணையார் பாலிடிக்ஸ் பண்றாரா, ஏன் அவர் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக விஜய் அவர்கள் என்ன பண்ணாலுமே வந்து அவரை வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி தரக்குறைவா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து இப்ப இருக்க எல்லா மீடியாவும் சுத்துது, எல்லா கட்சிக்காரங்களும் சுத்துறாங்க. இதுல வந்து திமுகவுக்கு ரொம்ப சொம்படிக்கிற கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானோட கட்சி நாத்தாக்காங்கிறது முழுமையாவே தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவோ சமூக சீர்கேடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்சியில இருந்து என்னென்ன வரும், என்னென்ன போடுவாங்க, என்னென்ன வந்து நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடலாம், சும்மா சின்னதா ஒரு கண்டென்ட், அவர் இப்படி சட்டையை இப்படி மடிச்சு விட்டாரு அப்படின்னாலே உடனே விஜய் ஏன் சட்டையை மடித்தார், இந்த சட்டையை அவர் மடித்ததற்கான காரணம் என்ன, இடது கையில் ஏன் மடித்தார் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல புதுசா வந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்களும் ஜாயின்ட் ஆயிட்டாரு. இப்பதான் ரீசெண்டா கொஞ்ச நாள் ஆளவே காணோம். அவரை வந்து யாரோ தூக்கிட்டு போய் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு ஸ்டில்லெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக தான் பரப்புரையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பல பேர் வந்து அவர் அனாலிசிங் புலி, ஸ்டாட்டிக் புலி அப்படின்னு அந்த புலி இந்த புலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சவுக்கு சங்கரை. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அவரோட வீடியோவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துல இதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசும் மாவட்ட நிர்வாகிகளும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களும் செந்தில் பாலாஜியும் தான் காரணம்
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதா அடிச்சு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப அப்படியே இந்த 2-3 நாளா தாவேக்காவை என்னடா நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த கரூர் விஷயத்தை திருப்பி நோண்டி எடுத்து 41 பேரை கொண்டிருக்கீங்க. நீங்க மறுபடியும் எப்படி நீங்க வெளியே வந்து ஒழுங்கா நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க, மறுபடியும் செத்து போயிருவாங்கன்னு பயம் இருக்காதா, அப்படி இப்படின்லாம் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காப்ல. சோ அப்ப உண்மையிலே தெரியுது இதன் மூலமாவே வந்து எது அரசியல், எது கேவலப்பட்ட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சவுக்கு சங்கர் மட்டும்தான் இந்த கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்றானா அப்படின்னு பார்த்தோம்னா, அஇஅதிமுக அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரா இருக்க எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன பண்ணிருக்காப்லன்னா, நேத்து ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காப்ல. அந்த தேர்தல் பரப்புரையில வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கரூர் விஷயத்துல வந்து அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சா பேசியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அன்னைக்கு வந்தப்ப வந்து தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல வந்து நம்ம என்ன பழிய சொல்ல முடியும், அவருக்கு இந்த நேரத்துல வந்து அவரோட மனசு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த திமுக அரசும் தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் வீடியோவா ப்ளே பண்றேன், நீங்க பாருங்க. இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசுல இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டுருக்கணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பச்சோந்திகள் வந்து பல வகை இருக்கும்ல, அதுல வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு புது வகையா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் நேரத்துல வந்து அனுதாப வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கரூர் விஷயத்த சொல்லி திருப்பி திருப்பி அந்த விஷயத்த வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி தாவேகா தலைவர் மேல அதை கொட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுவும் ஒரு கேவலமான அரசியல் தான், பியூர் சீப் பாலிடிக்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி இவர் இந்த கரூர் விஷயத்தை பத்தி பேசி அவர் ரொம்ப இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலாறை கிளறி போட்டோம்னா அது தனியா கிட்டத்தட்ட ஒரு நாள் உட்காந்து பேசணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுகலே இந்த கரூர் இறப்பு விஷயத்தை வச்சோம், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு நியாயம் இல்லையா, நீதி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த தங்கச்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அந்த தங்கச்சி பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த தங்கச்சிக்கு வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன அப்படின்றது. திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப அந்த தங்கச்சி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அதனால ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாம சும்மா பிரபலத்துக்கு டிஎம்கேல இருந்து வாய விட்டுக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைய பத்திலாம் நம்ம பேச வேணாம். ஸோ நம்ம அடுத்து போயிடுவோம். ஸோ திமுகனாலே வந்து பெண்மை பெண்ணியத்தை காத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பொது மேடையில திமுகவோட ஆதரவாளராக இருக்க சைதை சாதிக்கு வந்து நமிதா உட்பட ஒரு 4 நடிகைகளை ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்ல. அதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து பெண்களை அவ்வளோ கேவலமா இழுத்து பேசினாரு, அது இவங்க கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த எஸ்வி சேகரும் இந்த பொன்ராஜும் பிரஸ் மீட் அப்போ ஒன்று சொல்றாங்க, அந்த குழந்தை ஏன் புதருக்கு போச்சு, இவங்க ஏன் நைட்டு 11 மணிக்கு வந்து இங்க போறாங்க, அப்ப வந்து இவங்களே வந்து அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நைட்டு 12 மணி ஆனாலும் ஒரு பெண் வந்து தனியா ரோட்ட நடந்து போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றப்பதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெண்ணியம் பேசுற ஒரு கட்சியில இருந்து இப்படி வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிற இந்த மாதிரி ஒரு ஆதரவாளர்களை வந்து உங்க ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கவே மாட்டாரா? அவங்க புதருக்குள்ள போட்டும் காட்டுக்குள்ள போட்டும் என்னமோ பண்ணட்டுங்க, அது அவங்களோட உரிமை. அவங்களுக்கு எங்க வேணாலும் போறதுக்கான உரிமைகள் இருக்கு. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இவங்களை வந்து ஏன் புதருக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களே. அப்ப அதே மாதிரி அந்த ஆண்களையுமே வந்து ஏன்டா நீ வந்து புதருக்குள்ள போன, நீ ஏன்டா காட்டுக்குள்ள போன, ஏன் அந்த பொண்ணு மேல கைய வச்சேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, உங்களுக்கு திராணி இருக்கா கேட்கறதுக்கு? இது மாதிரியான தொடர் இழிவுகளை வந்து பெண்கள் மேல வச்சுக்கிட்டு இருக்க திமுக மற்றும் நாத்தாக்கா போன்ற கட்சிகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காம அரசியலை விட்டே அனுப்பிச்சுடுறதான் தமிழக மக்களோட ஒரே வேலைங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் முழுசா கிடைக்கும், தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜனநாயக உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ சூர்யா. தேங்க்யூ.